அம்மா ஆஞ்சநேயர் பக்தியின் உருவம், பலத்தின் சின்னம், இறையன்பின் உச்சமானவர். ராமா என்ற நாமம் எங்கு ஒலித்தாலும் அங்கே கைகூப்பி கண்ணீருடன் நிற்பார் அவர். ஆனால் ஒரு நாள் அவரின் மகத்துவம் உலகமே வியக்கும் வகையில் வெளிப்பட்டது. அது இராமாயணம் போரின் கடைசி நாட்கள். போர்க்களம் எரிந்து கொண்டிருந்தது. அம்புகள் மின்னல் போல பறந்தன. ராவணன் தனது முழு வலிமையையும் பயன்படுத்தியும் ராமர் மற்றும் லட்சுமணன் ஆகியோரை வெல்ல முடியாமல் திணறினான். அவன் மனதில் ஒரு இருள் யோசனை உதித்தது. இவர்களை நேரில் வெல்ல முடியாவிட்டால் மாயையால் வெல்லலாம். அதற்காக அவன் தனது தம்பியான மாயில் ராவணனை அழைத்தான். மாயில் ராவணன் மந்திரத்தில் வல்லவன், பாதாள உலகின் அதிபதி. ஒரு இரவு போரின் நடுவில் யாரும் அறியாமல் மாயில் ராவணன் மாயை கொண்டு ராமரையும் லட்சுமணனையும் கடத்தி கொண்டு பாதாள உலகத்திற்கு கொண்டு சென்றான். அங்கே அவர்களை பலியிட ஒரு கொடிய யாகம் தொடங்கப்பட்டது. இந்த செய்தி விபீஷணன் மூலம் ஆஞ்சநேயர் வந்தது. ஒரு கணம் கூட தாமதிக்கவில்லை ஆஞ்சநேயர். அவரின் கண்களில் தீப்பொறி, இதயத்தில் ராமா என்ற ஓசை. ஒரு கணம் கூட தாமதிக்கவில்லை ஆஞ்சநேயர். என் இறைவனை நான் காப்பாற்றாமல் இருக்க முடியாது. அவர் பாதாள உலகத்தை நோக்கி பாய்ந்தார். அங்கு சென்றதும் ஒரு ரகசியம் அவருக்கு தெரிய வந்தது. மாயில் ராவணனை அழிக்க 5 திசைகளில் எரியும் 5 விளக்குகளை ஒரே நேரத்தில் அணைக்க வேண்டும். ஒரு மனிதரால் அது சாத்தியமா? அது ஒரு சாத்தியமற்ற சவால். ஆனால் ஆஞ்சநேயர் சாதாரணவர் அல்ல. அவர் மனமாற பிரார்த்தார். நரசிம்மர், வராகர், கருடன், ஹயக்ரீவர். அந்த நொடியில் அற்புதம் நிகழ்ந்தது. ஆஞ்சநேயர் 5 முகங்களுடன் 5 திசைகளை நோக்கி ஒரே நேரத்தில் விளங்கும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆக மாறினார். கிழக்கில் ஆஞ்சநேயர் முகம், தெற்கில் நரசிம்மர், மேற்கில் கருடன், வடக்கில் வராகர், மேலே ஹயக்ரீவர். அவரின் உருவம் பரபரப்பான சக்தி. அவரின் சத்தம் இடிமுழக்கம். ஒரே கணத்தில் 5 முகங்களும் ஒரே நேரத்தில் மூச்சை வீசி 5 விளக்குகளும் அணைந்தன. அந்த நொடியே மாயில் ராவணன் சக்தி இழந்து விழுந்தான். அவன் அழிந்தான். ஆஞ்சநேயர் உடனே இராமரையும் லட்சுமணனையும் விடுவித்து அவர்களை மீண்டும் பாதுகாப்பாக கொண்டு வந்தார். அந்த நாளில் உலகம் உணர்ந்தது, ஆஞ்சநேயர் வெறும் வானரன் அல்ல. அவர் பக்தியின் சக்தி, அவர் அர்ப்பணிப்பின் உச்சம், அவர் இறையன்பின் வடிவம். இன்றும் நாம் மனமாற ராமா என்று அழைத்தால் எங்கோ கைகூப்பி நின்று நம்மை காப்பாற்ற தயாராக இருக்கிறார் ஆஞ்சநேயர். உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் ஓம் நமசிவாய என்று கமெண்ட் செய்யுங்கள். உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் ஜெய் ஸ்ரீராம் என்று கமெண்ட் செய்யுங்கள். உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.